தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவை இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், சர்வ வல்லவர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை நினைக்கிற தேவன், சர்வ வல்லவர், எங்கள் சார்பாக யுத்தம் செய்கிறவராக, எங்கள் சார்பாக வழக்காடுகிறவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன், எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் விசுவாசத்திலும் அறிவிலும் வளர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வேறொன்ற பலப்பட கட்டப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, சர்வலோகத்தின் அதிபதி, எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை போதிக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய ஞானத்தினால் நிரப்புகிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, எங்களுக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீர் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார், நம்மை பலப்படுத்த போகிறார், நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்க போகிறார். அப்போதனை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த ஊழியத்தை ஆதரிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த ஊழியத்தோட அந்த QR கோட், பேங்க் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வரும். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஊழியத்திற்கு காணிக்கைகளை அனுப்பலாம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்களுடைய திராணிக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணும்போது அவர் தன்னுடைய திராணி, தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கொடுப்பது அறுவடையை கொண்டு வரும். விதைப்பு தான் முதல்ல, அறுவடை அதோடைய விளைவு. அதனால் உங்களுடைய திராணிக்கு ஏற்ற விதத்தில் நீங்கள் விதைங்க. உங்கள் இருதயத்தில் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற விதத்தில் விதைங்க. கர்த்தர் உங்களுக்கு பலத்த அறுவடையை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். போன 2 மெசேஜில் நம்ம 15ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 18ஆம் வசனம் வரைக்கும் தியானித்தோம். வாக்குத்தத்தமானது நியாய பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்படவில்லை, சுதந்திரமானது. அது எப்படி சொல்லணும்? சுதந்திரமானது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் சொத்து அப்படி சொல்லலாம். ரைட்? அந்த ஆசீர்வாதத்தின் சொத்து, நன்மைகளின் சொத்து, அதை கர்த்தர் நமக்கு நியாய பிரமாணத்தின் மூலமாக கொடுக்காமல் வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுத்தார் அப்படின்றத போன மெசேஜில் நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின மெசேஜ்லையும் இவைகளை குறித்து தான் தியானித்தோம். ரைட்? இன்றைக்கு 19ஆம் வசனத்தில் ஆரம்பித்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. இதில் அநேக காரியங்கள் இருக்கிறது. படிப்படியாக வசனத்தை வாசிக்கிறது மொத்தமாக வாசிச்சிருவோம். ஆனால் இதை தியானிக்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து நம்ம இந்த காரியங்களை தியானிக்கலாம். 19ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? சரி, போன மெசேஜில் பார்த்தோம். சுதந்திரம்ன்றது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், இயேசுவின் மூலமாக அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நீதிமான் என்ற ஸ்தானம் மற்றும் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பார்த்தோம்னா நியாய பிரமாணத்தினால் கொடுக்கப்படவில்லை, வாக்குத்தத்தத்தினால் கொடுக்கப்பட்டது என்பதை நம்ம பார்த்தோம். சரி, அப்படின்னா இந்த நியாயப்பிரமாணம் என்னத்துக்கு? எதுக்கு கர்த்தர் மோசையை சீனாய் மலைக்கு அழைத்து போய் அங்கே தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தார்? அதுக்கான அவசியம் என்ன? அதோடைய நோக்கம் என்ன? அதனால் என்ன பிரயோஜனம்? தொடர்ந்து அப்படியே வாக்குத்தத்தத்தின்படியே நடத்திட்டு போக வேண்டியதானே? என்னத்துக்கு அந்த நியாயப்பிரமாணம்ன்ற காரியம் அங்கே யாத்ராகமத்தில் சீனாய் மலையில் ஆரம்பித்து ஏன் அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது? ஏன் கர்த்தர் அத்தனை கட்டளைகளையும் அத்தனை பலிகளையும் குறித்து போதித்தார்? எதுக்காக அதெல்லாம்? ஏன் அந்த நியாய பிரமாணத்தின் உடன்படிக்கை? அதோடைய பர்பஸ் என்ன?
ரைட்? இந்த காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இதை தெரிஞ்சுக்கிட்டால் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நியாயப்பிரமாணம்னு எங்கிட்ட பார்த்துட்டாலே உடனே அது என்னமோ தள்ளிவிடப்பட வேண்டிய ஒரு காரியத்தை போல் பார்க்குறாங்க, தேவையில்லாத காரியத்தை போல் பார்க்குறாங்க. ரைட்? ஒரு சில நியாயப்பிரமாணன்றது ஏதோ வேண்டாத ஒரு வார்த்தை, கெட்ட வார்த்தைன்னு சொல்ல விரும்பல, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு வேண்டாத ஒரு வார்த்தை, ரைட், தள்ளி வைக்கப்பட்ட ஒரு வார்த்தை மாதிரி பார்க்குறாங்க. ரைட்? ஐயோ உடனே சொல்லிடுறாங்க, ஐயோ நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இல்லை, நாங்கள் கிருபைக்கு அடியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இப்படி ஒரு எண்ணங்கள் வருவதற்கெல்லாம் காரணம் இருக்குது. இது ஒன்றும் சும்மா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம வரல. அதுக்கு பின்னாடி ஒரு சில காரணங்கள்லாம் இருக்குது. அதனால தான் அந்த ஒரு இடத்துக்கு நம்ம இங்கே நிற்கிறோம். அதனால் இந்த காரியத்தை குறித்த நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது, அதோடைய நோக்கம் என்ன, அதனால் என்ன பலன்கள், ரைட்? இந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவன் இதெல்லாம் விசுவாசத்தினால வருதுன்னா இப்போ நியாயப்பிரமாணம் என்னத்துக்கு? ஏன் கர்த்தர் அவ்வளோ பெரிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? ஏன் தன்னை அந்த விதமாக மகிமையாய் அங்கே சீனாய் மலையில் வெளிப்படுத்தி ஏன் அந்த ஜனங்களுக்கு 10 கட்டளைகள்லாம் கொடுத்தாரு, இப்படி பிரமாணங்கள்லாம் கொடுத்தாரு, ஒரு புதிய உடன்படிக்கை, அந்த நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை அவங்களோடு கூட செய்கிறார்? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? நோக்கம் என்ன, காரணம் என்ன, இதெல்லாம் தெரியணும் இல்லையா? ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராகிய இயேசுவே நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் தான் பிறந்தார் என்று வேதம் போதிக்குது. நீங்கள் இதே நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் போய் பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை கவனிங்க. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ரைட்? நம்ம ஆண்டவராகிய இயேசுவே எதுக்கு அடியில் பிறக்கிறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் தான் பிறந்தார். ஆண்டவராக இயேசு அவர் ஊழியம் பார்க்கும்போது இப்படி சொல்லுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தை ஒழிப்பதற்காக வரவில்லை, அழிப்பதற்காக வரவில்லை, அதை நிறைவேற்ற வேண்டுமென்றே வந்தேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார். அப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரைட்? நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இல்லை, கிருபைக்கு அடியில் இருக்கிறோம். சுதந்திரம் நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இல்லை, வாக்குத்தத்தத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறோம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏதாவது ஆக்சுவலாக வேல்யூ இருக்குதா, ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா? இன்றைக்கி ஒரு கிறிஸ்துவன் அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி பார்க்குறது? இதெல்லாம் நம்மளுக்கு வழங்கணும் இல்லையா? ரைட்? சில சமயம் பார்த்தோம்னா இதெல்லாம் நல்லா ஆழமாக சிந்திக்காமல், ஒரு முழுமையான ஒரு தியானம் இல்லாமல், ஒரு முழுமையாக இதை படிக்காமல் தியானிக்காமல், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் எங்கேயாவது வாசித்தோம்னா இது ஆல்மோஸ்ட் பார்த்துங்க ஒன்றோட ஒன்று கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரைட்? அது வேறு சொல்லுது, இது இன்னொன்று சொல்லுது, இன்னொன்று வேறு என்னத்தையோ சொல்லுதுன்ற மாதிரி இருக்குது. ரைட்? இது ஒன்றோட ஒன்று ஒத்துப்போகாத ஒரு போதனை மாதிரி கூட தோணலாம். அதனால் பாருங்கள், இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு நிதானமாக படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரைட்? சரி, இப்போ அந்த வசனங்களை வாசிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? இந்த கேள்விக்கு தான் இன்றைக்கி பிரதானமாக பதில் சொல்ல ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி அதை முடிக்க முடியாது, ஆனால் இன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறோம். அதான் மெயின் பாயிண்ட். ஆனால் டெக்ஸ்ட்டை வாசிப்போம். இப்போ வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமா? இன்னொரு முக்கியமான கேள்வி. ரைட்? இது ரெண்டும் ஒன்று இன்னொன்று அப்போஸ் பண்ணுதா, எதிர்த்து நிற்குதா? இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லையா? ரெண்டும் ஒரே தேவன்ட்டு இருந்து தானே வந்துச்சு, ஒத்து போகாதா, எதிர்த்து நிற்கிதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அல்லவே உயிரை கொடுக்கத்தக்க, அதாவது இன்னொரு வகையில் சொன்னோம்னா ஜீவனை கொடுக்கத்தக்கன்னு சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும். ரைட்? உயிரைனா நம்ம ஏதோ மூச்சு இழுத்து விடுற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த உயிருக்கு பற்றி பேசலை, ஜீவன், தேவரகமான ஜீவன், நித்திய ஜீவன், அதை குறித்து பேசுகிறது இங்கே. ரைட்? ஜீவனை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்பட்டிருந்ததானால்
நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அல்லேலூயா. நம்ம ஆல்ரெடி பார்த்த பிரகாரம் நீதிமான் என்ற ஸ்தானம் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் வருகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிப்பதன் மூலமாக ஒருவனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை அப்படின்னு வேதம் திட்டமாக போதிக்குது. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணம் நீதியை கொடுக்கல அப்படின்னா அப்புறம் அது என்னத்துக்கு? அந்த நீதிமான்ற ஸ்தானத்தை கொடுக்கலன்னா அப்புறம் அது எதுக்கு? அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? நியாயப்பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததானால், ஆக்சுவலாக இந்த நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை நீதிமான்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வர முடியுமானால், அந்த மனுஷனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியுமானால், இந்த நீதிமான்ற ஸ்தானம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. ரைட்? ஆனால் அது முடியாதுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலையும் இந்த கலாத்தியர் நிருபத்திலையும் அது திட்டமாக நமக்கு பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்படுகிறது. சரி, அதான் இந்த கொஸ்டின்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 22, அப்படி இராதபடியால், எப்படி இராதபடியால்? நீதிமான்ற ஸ்தானம் நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகாதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழே அடைத்து போட்டது. கர்த்தரே பைபிள்லே எல்லா மனுஷனையும் பாவத்தின் கீழே அடைத்து போட்டிருக்குது. அடைத்து போட்டிருக்குன்னா அவனை பாவம் செய்ய வச்சு அடைக்கி போடல. பாருங்கள், கர்த்தருடைய பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டத்தின்படி பார்த்தா எல்லா மனுஷனுமே பாவி. ஏன்னா எல்லாருமே கர்த்தருடைய பிரமாணத்தை உடைச்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது அப்படின்னு சொல்லுது. அல்லேலூயா. எல்லாருமே பாவி, எல்லாருமே தேவனுடைய மகிமைக்கு குறைவானவர்கள் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை தீர்ப்பிட்டு இருக்கிறது. ரைட்? தீர்ப்பு சொல்லியிருக்குது. சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 23, ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டு இருந்தோம். விசுவாசம்னா இங்கே நம்ம குறிப்பாக இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். ஆதி காலத்திலே விசுவாசம்னு இருந்துச்சு. ஆபேல் விசுவாசத்தினாலே தேவனுக்கு ஒரு சிறந்த பலியை கொடுத்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நோவா விசுவாசத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்னு பார்க்குறோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை ருசி பார்க்காமல் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ன்றதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களாம் சாராள், இவங்களாம் விசுவாசத்தினால தேவனுக்கு கீழ்ப்படிந்தாங்க. தேவனுடைய விலையேறப்பெற்ற வாக்குத்தத்தங்களெல்லாம் சுதந்திரித்து கொண்டாங்கன்றதை பார்க்குறோம். மோசே விசுவாசத்தினால் செய்த காரியங்கள், இஸ்ரவேல் மக்கள் விசுவாசத்தினால் செய்த காரியங்கள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனை ஒரு குறிப்பான காரியத்துக்கு விசுவாசிப்பு என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்தே இருக்குது. அப்போ இங்கே விசுவாசம் வருகிறதற்கு முன்னே அப்படின்னு சொல்லும்போது ரட்சிப்புக்காக இரட்சகரை விசுவாசிப்பது, நீதிமான் என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள இரட்சகராகிய இயேசுவை விசுவாசிப்பது இன்னும் வராமல் இருந்துச்சு இல்லையா? அது இயேசுபா சிலுவையில் நமக்காக மரித்து இரத்தத்தை சிந்தி பரலோகம் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு ஏறி போய் கர்த்தரிடத்தில் இரத்தத்தை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சமர்ப்பித்து நித்திய மீட்பை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விசுவாசத்தினால் ரட்சிப்பு, விசுவாசத்தினால் நீதிமான்ற அந்த கான்செப்ட் கிடையாது அதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போ அது வர வரைக்கும், எது வர வரைக்கும்? இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே ரட்சிப்பு, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமான்ற ஸ்தானம், இது வருகிற வரைக்கும் ரைட். வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும் விதத்தில் நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். அது வரைக்கும் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு அடியில் இருந்தோம். புரியுதா? இதெல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், படிப்படியாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அந்த முதல்ல நம்ம வாசித்தோம் இல்லையா அந்த கேள்வி, நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, அதை தான் பார்க்க போகிறோம். ரைட்? அதுக்கு முன்னாடி இந்த ஓவர்வியூ பார்க்குறது அவசியம். 24, இவ்விதமாக நாம் விசுவாசத்தில் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு
நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தியாயின்றது ரொம்ப பழைய வார்த்தை. உபாத்தியாயினா உபதேசம் பண்ணுறவங்க, ஸ்கூல் மாஸ்டர், ரைட், போதிக்கிறவங்க, டீச்சர், ஸ்கூல் மாஸ்டர், ரைட். அப்போ பாருங்கள், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய், போதகனாய், ஸ்கூல் மாஸ்டராய் இருந்தது. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரணம் இங்கே பார்க்குறோம் இல்லையா, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இப்போ இயேசுவின் மீது வைக்கிற அந்த விசுவாசம் வந்துருச்சு. இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவனை அடைகிற அந்த காலம் வந்துருச்சு. இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற நீதிமான் என்ற ஸ்தானத்தை பெறுகிற இந்த காலம் வந்துருச்சு. இப்போ இந்த விசுவாசம் வந்த பின்பு நாம் இப்போ அந்த ஸ்கூல் மாஸ்டர் கடியில், உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே, அந்த ஸ்கூல் மாஸ்டர் கடியில் இல்லை. இப்போ நம்ம கிருபை கடியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதுதான் இங்கே சொல்லப்படுகிற போதனை, ஒரு ஓவர்வியூ நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. சரி, அப்போது இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ 19ஆம் வசனத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்வியை கவனிப்போம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணம் ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது? நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நியாயப்பிரமாணம்ன்றது பாருங்கள், 2 விதங்களில் பைபிள் இதை குறித்து நமக்கு சொல்லுது. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் லா அப்படின்னு சொல்லும்போது ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து உபாகமம் வரைக்கும் எல்லாமே லா அப்படின்னு மொத்தமாக சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து உபாகமம் யாத்ராகமம் இந்த சீனாய் மலை வரைக்கும் முன்னாடி ஒரு சில காலகட்டங்கள்லாம் இருந்துச்சுன்றதை பார்த்தோம், ரைட். இன்னசென்ட், இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் இன்னசென்ஸ், ரைட், டிஸ்பென்சேஷன் ஆஃப் கான்ஷியன்ஸ், மனசாட்சியின் காலம். அப்புறம் மனுஷர்களின் அரசாங்கம், ரைட், மனித அரசாங்கம், ஹியூமன் கவர்மெண்ட், அதோடைய ஒரு காலம். அப்புறம் வாக்குத்தத்தத்தின் காலம். இதெல்லாம் அந்த 1.5 புஸ்தகத்துக்குள்ளே இருக்குது. ஆதி ஆகமம் 1 அதிகாரத்திலேருந்து யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வரைக்கும் அதுக்குள்ளேயே இத்தனையும் இருக்குது. அங்கே 20ஆம் அதிகாரத்தை அந்த 10 கட்டளையில் ஆரம்பித்து தான் அதுக்கப்புறம் இந்த பிரமாணத்தின் காலம், நியாய பிரமாணத்தின் காலம் வருது, ரைட். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இது 2 விதமாக சொல்லுது பைபிள்லேயே. லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மோசேயும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னும் வாசிச்சிருப்பீங்க பைபிளில். மோசே அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 புஸ்தகம், அந்த லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ், நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்னு சொல்லும்போதும் அந்த 5 புஸ்தகத்தையுமே சொல்லுது. ஆனால் இந்த டிஸ்பென்சேஷன் பார்க்கும்போது, இந்த நியாயப்பிரமாணத்தின் காலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது இந்த சீனாய் மலையில் தான் ஆரம்பிக்குது, ரைட். இந்த டிஃப்ரென்சியேஷனை, இந்த வித்தியாசத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க, மனசில் வச்சுக்கோங்க, ரைட். சரி, அப்போ நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, ரைட்? இதை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு என்ன காரணம்? மோசே இந்த 5 நம்ம இந்த 5 புஸ்தகங்களையும் அவர் ஏன் எழுதினாருன்னு பார்க்கலாம், ரைட். அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த சீனாய் மலையில் ஆரம்பித்து அங்கே இந்த நிறைய சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கான நோக்கம் என்ன, அதையும் பார்க்க போகிறோம். 2யுமே பார்ப்போம், ரைட். சரி, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த முதல் 5 புஸ்தகங்களோட நோக்கம், அந்த லா, அந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? தேவனை வெளிப்படுத்துவது ஒரு பெரிய நோக்கம், ரைட். கர்த்தர் யார், மனுஷன் யார், பாவம்னா என்ன, மனிதன் எப்படி பாவம் செய்து விழுந்தான், இதெல்லாம் நியாயப்பிரமாணம் தான் நமக்கு போதிக்குது, ரைட். கர்த்தர் யார், அவர் எப்படிப்பட்டவர், ரைட், அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவருடைய சுபாவம் என்ன அப்படின்றத அந்த முதல் 5 புஸ்தகம், குறிப்பாக ஆதி ஆகமம் தான் நமக்கு வெளிப்படுத்துது இல்லையா. முதல் 5 புஸ்தகங்களுமே நமக்கு கர்த்தரை குறித்த வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்போ அது ரொம்ப முக்கியம். அந்த நியாயப்பிரமாணம் இல்லாமல் கர்த்தர் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, கர்த்தர் எப்படிப்பட்டவர்ன்றதும் நம்மளுக்கு தெரியாது.
இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அநேக இந்த யூதர் அல்லாத புறஜாதியினர் இல்லையா, யூதர் அல்லாத மக்கள் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்களுடைய பேச்செல்லாம் கேட்டிங்கன்னா ஒன்று உங்களுக்கு நல்லா விளங்கும். உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அவங்க பேச்சை கேட்கும்போது ஒரு காரியம் நல்லா விளங்கும். இவங்களுக்கு கர்த்தரை குறித்து சரியான படமே கிடையாது அப்படின்றது விளங்கும். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்களுக்கு கூட, ரைட், நான் சொல்கிறது யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள், அநேக நேரங்களில் இவங்களுக்கு கர்த்தரை குறித்த ஒரு சரியான படம் இல்லை, கர்த்தரை குறித்த ஒரு சரியான வெளிச்சம் கிடையாது. இவங்களா ஒன்று யோசிச்சு வச்சுருக்கிறாங்க, கர்த்தர் இப்படி தான். புரியுதா? ஒரு காலங்களெல்லாம் பாருங்கள், நீங்கள் நான் இந்த சபையோட சரித்திரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநேக தவறான போதனைகளை நீங்கள் கவனிக்கலாம். ஒரு காலத்தில் இன்றைக்கி நம்ம பேசிக்காக நினைக்கிற அந்த பாவம் மன்னிப்பின் காரியம் கூட அநேக மக்களுக்கு தெரியாமையே இருந்துச்சு. இஷ்டத்துக்கு என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரைட், நீ காசு கொடுத்து உன் பாவத்தை போக்கிக்கலாம் அப்படின்ற போதனைகள்லாம் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருந்துச்சு ஒரு காலத்தில். ரைட், கிறிஸ்துவை குறித்தே பலவிதமான தப்பான போதனைகள்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிருபையில் இந்த கிருபையை குறித்த இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டீச்சிங் இதெல்லாம் வந்து ஏதோ இன்றைக்கி வந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். கிடையாது. இதெல்லாம் இந்த சபையின் ஆரம்ப காலங்களே இருந்துச்சு. இந்த மாதிரி போதனைகள்லாம் அந்த காலத்துலேயே இந்த கேள்விலாம் வந்துச்சு. சரி, அப்போ நான் அந்த நியாய பிரமாணத்துக்கு அடியில் இல்லைல்ல, நான் வந்து அப்போ கிருபைக்கு அடியில் இருக்கிறேன் இல்லையா, அப்போ நான் எப்படினாலும் வாழலாமா அப்படின்ற கேள்விலாம் ஏதோ நம்ம இன்றைக்கி சமுதாயத்தில் புதுசாக கேட்குற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை, அப்போஸ்தலர் காலத்துலேயே இந்த கேள்விலாம் இருந்துச்சு. அதுக்கு பதில் சொல்கிற விதத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் ஒரு என்டையர் சாப்டர், 2-3 சாப்டர் அதுக்கு பதில் சொல்கிற விதத்தில் தான் எழுதியிருக்கிறார். புரியுதா? அதுக்கான பதில் இங்கே கலாத்தியர் நிருபத்திலே இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாடி. ரைட், பல காரியங்கள். ரைட், எவ்வளவோ ஒரு காலகட்டத்தில் இந்த பைபிளே மக்கள்கிட்ட இருந்து மறைக்கப்பட்டுச்சு. அதனால் அவங்களுக்கு பைபிளுடைய கர்த்தரை குறித்த ஒரு பேசிக் வெளிச்சம் கூட இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து மறுபடியும் அந்த வெளிச்சம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் கையில் இப்போ பைபிள் வந்துருச்சு. அநேக நல்ல போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் மக்கள் வந்து இப்போ மறுபடியும் தேவ ராஜ்யம் எப்படி செயல்படுது, கர்த்தர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் படிப்படியாக மறுபடியும் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை குறித்த ஒரு பெரிய வெளிச்சம் இப்போ மக்களுக்கு உண்டாகிட்டு வருது. ரைட், ஆனால் ஒரு ஆள் கிறிஸ்தவர்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சரியான வெளிச்சம் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. இப்போ எனக்கே நான் வந்து பரம்பரையாக கிறிஸ்தவங்க நாங்களாம். ரைட், நான் வந்து கத்தோலிக்க மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்தவன். ரைட், எங்கள் அப்பாவோட குடும்பம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேத்தலிக்ஸ். எங்கள் அம்மா குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பாதி கேத்தலிக்கு பாதி சிஎஸ்ஐ. ரைட், எங்கள் அம்மாவோட அப்பா சைடு வந்து சிஎஸ்ஐ, எங்கள் அம்மாவோட அம்மா சைடு வந்து கேத்தலிக். ரைட், நாங்களாம் பரம்பரை கிறிஸ்தவங்க. ரைட், எங்கள் குடும்பங்கள்லாம் இந்த பாதிரியார்லாம் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. ரொம்ப வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன் நான். எங்கள் தாத்தாலாம் விடிய காலையில் 5 மணிக்கெலாம் டெய்லி மாஸுக்கு போவார். இன்றைக்கி இருக்கிற ஒரு சில கத்தோலிக்கெலாம் வாரத்துக்கு ஒரு நாள் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. எங்கள் தாத்தாலாம் டெய்லி போவார் காலங்காத்தால் 5 மணிக்கு, விடிய காலையில் 5 மணிக்கு கேத்தலிக் மாஸ் போய் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே என்னை பார்க்குறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வருவார். அப்போ எங்கள் வீடு அங்கே தான், எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு வீடு. அப்படியே அங்கே வருவார், வந்து தூக்கிட்டு வாக்கிங் போவார். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே தான் வளர்க்கப்பட்டவங்க. அதுக்கு முந்தின ஜெனரேஷன்லாம் இவங்கள காட்டிலும் இன்னும் ஸ்ட்ரிக்ட்டு. ரைட், அப்படி அந்த மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கே கர்த்தரை குறித்து ஒரு முழுமையான படம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 26 வருஷம் ஆகுது இப்போ. ரைட்,
ஆரம்பத்தில் நான் ஒரு காலத்தில் என்ன நினச்சிட்டேன், எனக்கு தெரியுமே கர்த்தரை குறித்து தெரியும், ஏசப்பாவை குறித்து தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். நான் படித்தது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல். நான் படித்த ஸ்கூலில் வாரத்துக்கு 5 நாள் எங்களுக்கு ஸ்கூல் இருக்கும். 5 நாளும் பைபிள் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு பீரியடு கட்டாயமாக பைபிள் பீரியட் இருக்கும். ரைட். இப்போ நான் படித்த ஸ்கூல் அப்படி தான். வாரத்தில் 5 நாளும் பைபிள் கிளாஸ் இருக்கும். எல்கேஜியில் ஆரம்பித்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தேன். நான் 14 வருஷம் வாரத்துக்கு 5 நாள் பைபிளை குறித்து ஏதாவது சொல்லுவாங்க. நான் படித்த காலத்தில் இன்னும் ரொம்ப வைராக்கியமாக சொல்லி கொடுத்தாங்க. ரைட். இப்போ கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த காலத்துலலாம் பாருங்கள், எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படியே. அதனால் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு தெரியும் கிறிஸ்தவத்தை குறித்து, எனக்கு தெரியும் கர்த்தரை குறித்து, எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு அசம்ஷனில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ரைட். இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தோம், அப்படிப்பட்ட ஸ்கூலில் படிச்சுமே கர்த்தரை குறித்த சரியான அறிவு இல்லாமல் அவரை விட்டு விலகி போக ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் அந்த ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு 10th ஸ்டாண்டர்டு அப்படிலாம் வரும்போது அப்படியே பார்த்திங்கன்னா படிப்படியாக அப்படியே விலகி போக ஆரம்பித்தேன். அது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. 10th 11th 12th காலேஜ் ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரில் பாதி அது அப்போ முத்திருச்சு. ரைட். புரியுதா? அப்போது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். வாரம் வாரம் எங்கள் வீட்டில் இழுத்துட்டு போவாங்க மாதத்துக்கு காலையில். நான்லாம் கேட்டகிசம் கிளாஸ்லாம் படிச்சிருக்கிறேன். கத்தோலிக்க இதுலேயும் அந்த கன்ஃபர்மேஷன், ஹோலி கம்யூனியன் இதெல்லாம் நானும் வாங்கியிருக்கிறேன். புரியுதா? நான் பைபிள் குவிஸெல்லாம் அட்டன் பண்ணி அதில் ப்ரைஸெல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஆனால் எனக்கு கர்த்தரை குறித்த முழுமையான வெளிச்சம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட இந்த 26 வருஷத்தில் கர்த்தர் அவரை குறித்து இன்னும் அதிகமாக வெளிப்படுத்திக்கிட்டே வர்றாரு. எதன் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு தெரியுமா? அவருடைய வார்த்தையின் மூலமாக. புதிய ஏற்பாட்டின் வசனங்கள் ப்ளஸ் பழைய ஏற்பாட்டின் வசனங்கள். எனக்கு கர்த்தர் பர்சனலாக ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். எல்லாருமே பைபிள் படிக்கணும். எல்லாருமே அதே மாதிரி ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாருமே நல்லா நிறைய பைபிள் படிப்பாங்க, போதிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அட்லீஸ்ட் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் டு டூ தட். அட்லீஸ்ட் அதான் உங்கள்கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்குறார். எனக்கு பாருங்கள், கர்த்தர் ஒரு சில புஸ்தகங்களை படிக்கணும்னு கட்டளையே கொடுத்துருக்கிறாரு ஸ்பெசிஃபிக்காக. அது பர்சனல் அசைன்மெண்ட் எனக்கு. அதனால் இந்த ஆதி ஆகமத்தையும் இந்த நியாயப்பிரமாணத்தின் இந்த புஸ்தகங்களையும் நான் நிறையா படிப்பேன். அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, ஒரு அசைன்மெண்ட். அதனால் பாருங்கள், நான் அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கும்போது அதில் புதஞ்சு கிடக்கிற காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார். படிப்படியாக. ரைட். நான் இந்த ஆதியாகமம் புஸ்தகத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குமா அப்படின்றதான் எனக்கு தெரியாது. யாத்ராகமத்தில் அந்த கர்த்தர் செய்த அற்புதங்கள்லாம் நம்ம எவ்வளோ கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக கிறிஸ்தவங்களாம் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லப்பட்ட வந்த காரியங்கள். ஆனால் கவனிங்க, அதை குறித்து கூட கர்த்தர் எனக்கு இன்னும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ரைட். இந்த யாத்ராகமத்தில் இவ்வளோலாம் இருக்குதா, இந்த உபாகமத்தில் இவ்வளோலாம் இருக்குதா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு கர்த்தர் அதிலேருந்து எடுத்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கிறார். ரைட். நான் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு 10 தடவை பைபிள் படித்ததுனால உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. ரைட். ஒரு சிலர்லாம் ஒரு தடவை கூட பைபிள் படிக்காமல் எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் நான் 10 தடவை படிச்சுட்டு எனக்கு சூப்பராக தெரியுமாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் நான் பைபிள் காலேஜுக்கு போனேன், ரைட், அதனால் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கைவிடுங்க. நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா, வளரணும்னு நினச்சிங்கன்னா, கர்த்தர் குறித்து அதிகமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும், நான் மகிமையின் மேல் மகிமை அடையணும், கிருபையில் பெருகணும், கர்த்தரை குறித்த அறிவில் பெருகணும், ரைட், ஞானத்தில் வளரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டை தூக்கி போட்டுருங்க என்கிட்ட.
ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமில்லாத ஒரு 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 மைண்ட் செட் அது. ஆக்சுவலாக இட் இஸ் அ நெகட்டிவ் மைண்ட் செட். அது உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். ரைட்? நீங்கள் இன்னும் கர்த்தருக்குள்ளே பலப்படுவதற்கு, கிருபையில், அறிவில், மகிமையில் வளருவதற்கு தடையாக இருக்கும். ரைட்? அதனால் பைபிளை ஒவ்வொரு தடவை வாசிக்கும் போதும் ஒரு ஓப்பன் மைண்டோடு வாசிங்க. ரைட்? கர்த்தருடைய இது நான் வாசிக்கிறது கர்த்தருடைய வார்த்தை, அளவில்லாத ஞானமுள்ள கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் எனக்கு அதிகமான காரியங்களை வெளிப்படுத்த போகிறார். ரைட்? எனக்கு நான் இதுவரைக்கும் தெரியாத காரியங்கள், இன்னும் நான் பார்க்காத காரியங்கள், இன்னும் எனக்கு விளங்காத காரியங்கள்லாம் கர்த்தர் சொல்லிக் கொடுப்பாருன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வாசிங்க. ரைட்? புரியுதா? அப்படி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட ஜெபத்தோடு வாசிச்சிங்கன்னா கர்த்தர் தன்னை குறித்து அதிகமாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த நியாயப்பிரமாணன்றது பொக்கிஷமான ஒரு புஸ்தகம். கர்த்தரை குறித்து அதில் இருக்கிற வெளிச்சம் நீங்கள் இந்த காலகட்டத்துக்குள்ளே முடிக்க முடியாது. இந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பரலோகம் போனதுக்கப்புறமும் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக வெளிப்படுத்துவார். நான் இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறேன். அது நான் சும்மா இந்த மேலோட்டமாக படிக்கிறத பற்றி சொல்ல, நல்லா ஆழமாக ஜெபத்தோட பயபக்தியோட மணிக்கணக்காக படித்தும் இன்னும் எனக்கு தெரியாத காரியங்களை கர்த்தர் அதே புஸ்தகங்கள்லேருந்து எடுத்து காமிச்சிக்கிட்டே தான் இருக்கிறார். புரியுதா? அதனால் இது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் யார், இந்த உலகத்துக்கு தேவனை வெளிப்படுத்தினதே அந்த புஸ்தகங்கள் தான். இந்த உலகத்துக்கு தேவன் எப்படிப்பட்டவர், மெய்யான தேவன் எப்படிப்பட்டவர், ஜீவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், ஜீவிக்கிற தேவனின் சுபாவம் என்ன, ஜீவிக்கிற தேவனுடைய மகிமை என்ன. எனக்கு இந்த சில சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க நல்ல எண்ணத்தில் தான் எழுதுகிறாங்க, அவங்களுக்கு தப்பு சொல்ல வரல. ரைட்? அவங்க தேர் ட்ரைங் டு மேக் அ குட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரைட்? சரிதான். ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவை குறித்து அவங்களுக்கு ஏசப்பாவை மட்டும் தான் தெரியும், பிதாவை பற்றி கூட ஒன்றும் தெரியாது. ஏசப்பாவை பற்றி ஒரு சில காரியங்கள் தெரியும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. மை பாஸ் இஸ் அ கார்பெண்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை என்ன ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க, ஒரு கார்பெண்டர் ரேஞ்சு கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்கிட்ட எப்படியோ சொல்கிறார். அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர். உங்கள் தேவன் மன்னிக்கிற தேவன். ரைட்? ஏதோ பாவமாக சிலுவையில் தொங்குகிற தேவன், பாவம் மன்னிப்பு கொடுக்குற தேவன். எங்கள் தெய்வம் எப்படி சண்டை செய்கிற தெய்வம். நாங்கள் அதனால் அதை வழிபடுகிறதுனால நாங்களாம் அப்படி ரொம்ப பலவான்களாக்கும், அந்த மாதிரி சொன்னார். என்ன அர்த்தம்? அந்த படத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவர் பார்வையில் இயேசு ஏதோ சிலுவையில் தொங்குற, தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத சிலுவையில் தொங்குற ஒரு மனுஷன், மன்னிப்பை போதிக்கிற ஒருத்தர். தெய்வமாக கொண்டாடப்படுகிறவர். அவர் சிலுவையில் தொங்குறவர், மன்னிக்கிறவர். இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும். அதைத்தான், அது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சிலுவையில் அவர் தொங்கினது எனக்காகன்றது இவங்களுக்கு தெரியாது. தொங்கினாருன்னு தெரியும், பாவ மன்னிப்பு கொடுக்குறாருன்னு தெரியும். ஆனால் எனக்கு அதை செஞ்சார், எனக்கு அது தேவைன்றது கூட இவங்களுக்கு தெரியாது. இந்த நிலைமையில தான் அநேக மக்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட பாருங்க, அவங்க கர்த்தரை குறித்து ஒரு படம் அவங்க மனசில் இருக்க ஒரு படத்தை பார்த்தோம்னா, somehow they paint God as a helpless person. ரைட்? ஏதோ பாவம் மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு, நம்மளாம் நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. ரைட்? அன்பாக இருக்கிறாரு. ரைட்? கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும்தான் அநேகருடைய இருதயத்தில் கர்த்தரை குறித்து இருக்கிற ஒரு படம்.
அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, அவருடைய ஞானம், அவருடைய பராக்கிரமம் எதுவுமே அவங்களுடைய இருதயத்தில் அவ்வளோ பெருசாக கிடையவே கிடையாது. இதெல்லாம் வெளிப்படுத்தினது எது? மனுக்குலத்துக்கு எடுத்து காண்பிச்சது எது? அந்த நியாயப்பிரமாணம் தான். புரியுதா? அந்த 5 புஸ்தகம் தான். அதுதான் ஃபவுண்டேஷன். கர்த்தரை குறித்து இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு அதுதான் அடிப்படை, அதுதான் ஃபவுண்டேஷன். ஒரு சில குறிப்பான காரியங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்த மெசேஜில் பார்க்கலாம். ரைட்? நாளை கழிச்சு இதை குறித்து, நாளைக்கு இதே மெசேஜ் இங்கிலீஷில் போதிப்பேன். நாளை கழிச்சு இதை நான் இன்னும் உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கிறேன். குறிப்பாக ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ், இல்லஸ்ட்ரேஷன்ஸ், அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்றத அடுத்த மெசேஜில் நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.